கதை இருண்ட வழித்தடம். கதையின் தொடக்கம். சென்னையின் அடியொரு பகுதியில் தனியாக நின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். இரவு 11 மணி. மழை தூறிக் கொண்டிருந்தது. ஒரே ஒரு தெருவிளக்கு மட்டும் மங்கலாக விளங்கி அதன் கீழ் நின்றிருந்தவர் ரவி. இங்கு நேரத்திற்குப் பிறகு யாரும் வரமாட்டார்கள் என்று தனது நண்பர் அரவிந்தனிடம் அவர் சொல்லியதும், அந்த இரவை அவர்களது வேலையின் கடைசி நாளாக நினைத்துக் கொண்டிருந்தனர். மர்மமான பயணி வாஸ். அந்த நேரத்தில் திடீரென ரயில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவரும் இறங்கவில்லை. ஆனால் ரவி ஒரு பெண்ணை தெளிவாக பார்த்தான். அவள் பசுமையான பட்டு உடையில், பார்வை சற்றே தெளிவற்றது போல் இருந்தது. "இங்கே ஏன் வந்தீர்கள்?" என்று ரவி கேட்க, அந்த பெண் மெதுவாக சிரித்தாள். "நான் இந்த ஸ்டேஷனின் கடைசி பயணி. நீங்கள் என்னை அடைவது முடியாது." திகிலூட்டும் திருப்பம். ரவி அவளைத் தொடர்ந்து சென்றான். அந்த பெண் நெருங்க முடியாத தூரத்தில் எப்போதும் சென்று கொண்டே இருந்தாள். அவன் பின்னால் திரும்பும்போது அரவிந்தன் மாயமாகியிருந்தான். அவன் தனது உடல் முழுவதும் குளிர் வியர்வையில் மூழ்கி, இது உண்மையா அல்லது கற்பனையா கிந்தாரார் என்று குழம்பிக் கொண்டிருந்தான். புரியாத ரகசியம். அவன் ஸ்டேஷனின் பழைய காவலாளியை சந்திக்க அவரிடமிருந்து ஒரு புது தகவல் தெரிந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன் இந்த ரயிலில் ஒரு பெண் இறங்கி வரும்போது அவளுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அன்று முதல் அவள் அடிக்கடி இந்த ஸ்டேஷனில் தோன்றுகிறாள். அவளை பார்த்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருமா அல்லது ஆபத்தா என்பது அவர்களது செயல்களில் உள்ளது. கதையின் முடிவு. அடுத்த நாள் காலை ரவி எங்கு சென்றான் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஸ்டேஷனில் அவருடைய நண்பர் அரவிந்தன் மட்டும் பரிதாபமாக கண்டுபிடிக்கப்பட்டான். அவன் சரியாக என்ன நடந்தது என்று விளக்க முடியாமல் மௌனமாக இருந்தான். இருண்ட வழித்தடம் அதன் பயணிகள் மற்றும் மர்மங்கள் அனைவரையும் இழுத்து எடுக்கிறது. இருட்டின் வழியில் நேரமும் மனித மனமும் போராடும் ஒரு பயமூட்டும் இடம். ஏனட்டிசின்ஸ் சிந்தனை. இந்த கதை தொடர்ச்சியாக எழுத வேண்டுமா அல்லது வேறு திகில் கதைக்கான முன்மாதிரி தேவைப்படுகிறதா?